மரத்துக்கு என் வீட்டுல தண்ணி வரும்போது உனக்கு முன்னாடியே தெரியாதா? அங்க தூங்க முடியாது. அதனாலதான் இங்க வந்தேன். வேற ஒன்றும் இல்லக்கா. என்ன இது 4 பிளேட் தான் இருக்கு? சரி இதை நான் எடுத்துக்கிறேன். முதல்ல அதை கீழே வை. இப்படியே ஏமாத்த பார்க்கறியா? எப்படி பங்கு போடணும்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். என்ன ஆகுது? இவ்வளவுதானா? அக்கா, இருந்தாலும் இது ரொம்ப மோசமான ஆளு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லக்கா. உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா விடு. அவங்க 2 பேரும் கோச்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு அமைதியா இருக்கும்போது உங்க அப்பாவை சாப்பிடறதுக்கு வர சொல்லு. அப்பா சாப்பாடு ரெடி வாங்க. எதுக்காக தண்ணி குடிக்கிறது? அம்மா ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டரா? எது பண்ணாங்க? நீ என்ன சொல்ல வர? இதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், இது உண்மையிலே ரொம்ப சுவையா இருக்கு. கேமரா பார்த்தா தண்ணி வடியா வாங்காதே. அக்கா மாதிரி யாராடி சமாளிக்க முடியாது. ஐயா சொன்னேன். சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் நான் நல்லா சமாளிக்கிறேன்ல. அதோட திறமை என்னன்னு மத்தவங்க புரிஞ்சுக்கணும். இது யார் சமைச்சாங்களோ அவங்க கிட்ட எண்ணெய் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிடு. எண்ணெய் அதிகமா இருந்தா உடம்புக்கு நல்லது இல்லை. அம்மா சமையல்ல எண்ணெய் அதிகமா ஊட்டிருக்கீங்களா? எண்ணெயை கம்மியா ப்ரோ பண்ணாதான் அதை பணத்தை வெளியே பண்ண முடியுமா? நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல. சாப்பிடவங்க கிட்ட சொல்லு. என்ன அதிகமா போட்டு சமைச்சாதான் வாயில வைக்க முடியும், இல்லைன்னா வைக்க முடியாதுன்னு சொல்லு. சாப்பாடு இல்லைன்னா வச்சுட்டு போக சொல்லு. இது பாருங்கம்மா, நீங்க உண்மையா இருக்கீங்களா? நீங்க குண்டாகிறவங்களா இவ்வளவு எண்ணெய் ஊத்துறாங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன மாட்டி மாட்டி பேசுறேன். அப்ப நீங்களே நேரடியா பேச வேண்டியதானே? அதுவும் சரிதான். எதுக்கு தேவையில்லாம கிச்சனை டெவலப் பண்ணீங்க? அதெல்லாம் அவர்தான். எல்லாம் ஒன்னோட தப்புதான். என்னங்க இது? ஒரு சின்ன விஷயத்தை இப்படி சண்டை போடுறீங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். உடனே அதை மறந்துடணும். இந்த மாதிரி சண்டை போடுறவங்க இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப இவங்க என்னதான் சொல்ல வராங்க? நீங்க பாருங்க சாய், எல்லாத்தையும் தூக்கி போடாம ரீசைக்கிள் பண்றது இந்த பூமிக்கும் நல்லது தானே. ஆனா உங்க அளவுக்கு யாரும் ரீசைக்கிள் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க சாய். உனக்கு குடும்பம் இருந்தா என்னோட கஷ்டம் என்னன்னு புரியும். எதுக்காக நீ இப்ப முசாயை திட்டுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க பாருங்க, இந்த வாங்கிட்டு வர சம்பளத்தை வச்சு இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. வீட்டு செலவு பார்க்கணும், ஷிப்டன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்னும் எவ்வளவு செலவு இருக்குன்னு தெரியும்ல. அதுக்கு என்ன பண்றது? என் கஷ்டத்தை யாரு புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம 2 பேரும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பேச தயாரா? உன் கூட யார் பேசுவா? தயவு செஞ்சு 2 பேரும் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? பசங்க முன்னாடி சண்டை போட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி சின்ன சண்டைகள்ல யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. என்ன புரியுதா? நாங்க சண்டையை பத்தி எல்லாம் பேசவே இல்லையே. அப்படின்னு நீங்க அதை பத்தி பேசுறீங்களா? இந்த காலத்துல ஒருவேளை அப்பாவும் அம்மாவும் வேற வேற வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சா என்ன பண்ணுவ சொல்லு? இதெல்லாம் அவர்கிட்ட ஏன் கேட்கிறேன்? உங்களுக்கு இதை கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? விட்டா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பியே. நான் போய் குளிச்சுட்டு வர போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை உங்க கோபம் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அனாதாரா வீட்டுக்கு போய் தங்கிப்பேன். அனாதாரா தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நாள் முடிச்சு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு முன்னாடியே சொல்லிட்டாருங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இங்கிருந்து கிளம்ப போறேன். அவங்க வீட்டு சண்டையில நம்ம தலையில இருக்கிறது நல்லது. இல்லைன்னா இப்படிதான் நம்ம தலையை போட்டு உருட்டிட்டு இருப்பாங்க. அதுவும் சரிதான். நல்லா புரியாச்சு போடுங்க. இப்ப வந்துடலாம் இருங்க. பாருங்க, உங்க 2 பேருக்கு நடுவில் தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா இப்படி சண்டை போடுறது நல்லதுக்கு. அது இந்த மாதிரி பிரச்சனைக்கு சண்டை போடுறது கேவலமா இருக்கு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இங்க பாருங்க சாய், குடும்பத்தை நடத்துறதுக்கு காசு செலுத்துறது நல்ல விஷயம் தானே. அதுக்கு எதுக்காக இப்ப என் கூட சண்டை போடுறாங்கன்னு முதல்ல கேளு. முதல்ல சண்டை ஆரம்பிச்சது யாருன்னு கேளு. ஆனா நீங்க முன்னாடி சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்கும். இதுல என்ன தப்பு இருக்கு? ரிசல்ட் தெரியறது நல்லது தானே. நான் தப்பு பண்ணேன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா சரியா சொன்னேன். ஆனா உங்க அக்காவுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாது. அவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை.
நான் அப்படியே நீ கேட்ட ஹாய் ஒரு டீக்காக 2 தடவையாவது யூஸ் பண்ண தெரியும்ல. ஆனா 3வது தடவை டேஸ்டே இருக்காது. அம்மா வந்து அம்மா சொல்லுங்க இல்ல முசாய், உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாதான் இந்த கஷ்டமெல்லாம் போயிடும். இப்ப எதுவும் உனக்கு தெரியாது. அவங்க சூழல் தாண்ட ஓயிற மாதிரி தெரியல. நாம பிஸ்கெட்டை தாண்ட ஓயிற நினைக்கிறோம். கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுப்போமா? சரி சரி மீனா தூண நான் நான் ரெடி பயங்கரமா போனாயாம்ல. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்காங்கன்னா என்னால நம்பவே முடியாது. நீ பயப்பட மாட்டேன், நம்ம திடீர்னு பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி இந்த கேப்ல நாங்க 2 பேரும் தங்கலாம் முடிவு பண்ணிருக்கோம். மூடிட்டாப்பா. ஆனா இந்த பக்கத்துல வேற எந்த ஹோட்டலும் இருக்கிற மாதிரி தெரியல. பாரா, நீங்க மட்டும் இந்த வீட்டுல கஷ்டமா இருக்கீங்க. ஆமா, போலீஸ் ஆனா இந்த கதையில நான் நம்ப தயாரானப்பா. அவங்க காட்டு தானே கொண்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவங்க பெருசா தெரியல. அவங்க நார்மலா தான் இருந்தாங்க. சரி சரி வாங்க, நம்ம பார்த்தாங்க. I like this movie. Right? என்ன சொல்றது? உனக்கு தூக்கம் வரலையா? என்ன? கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வராதா? சரி, சொல்லுங்க. நீங்க தூங்கணும். நல்லா தூங்குங்க, பிரம்மா.
நான் தெரிஞ்சேங்க கணிஷ்டா பேசுகிறேன் குரு புண்டை அச்சு பிடிச்சோ நீ மட்டும் உங்க வீட்டுல எல்லாம் வெயிட்டியா என்ன கொஞ்சம் பாரு அந்த மதவுடைய தலைமுடிதான் போட்டுட்டு இருக்கோம் உன்னோட முடியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு என்னமோ இந்த முடி எனக்கு விளம்பரதா இருக்கும்போது
கட்டி தோசை போடலாம்னு பாக்குறேன். ஏய், பண்ணட்டுமா? என்னது? இல்லம்மா. பரவாயில்ல, நானே பண்ணிக்கிறேன். நீ சொல்றது அவசியம். இது எல்லாரும் சொல்லிட்டா எப்படி? இப்ப நம்ம எல்லாரும் சொல்லிட்டோமா, அப்புறம் செஞ்சோம்னா ஒருத்தருக்கு இல்லாம போயிடும். அப்புறம் நாம எப்படி முடிவெடுக்கிறது? நீ உதவி செய்யணும்னு சொல்லும்போது நான் வேலை எடுத்து சொல்ல முடியும். ஓகே. ஷின்சா, நீ என்ன கொஞ்சம் வேகமா கழுத்துறியா? ஆமா, கொஞ்சம் சாய் சொல்லுமா? நான் பக்கத்துல எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டேன். இது கஷ்டமான வேலையா? தொட்டில கட்டுறது ஒரு கஷ்டமான வேலையா? எனக்கு கஷ்டமான வேலை தானே. ஒரு ஸ்டாண்ட் மட்டும் இருந்தீங்கன்னா இன்னொரு வேலையை நானே செஞ்சிருப்பேன். சரி சரி, அழகை நிறுத்துங்கம்மா. பேசுறதை நிறுத்திட்டு வெளியே போ. சரி. ஷின்சா, போடுது. இல்ல, அதே என் பொம்மை ஒட்டிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். என்னாச்சு? ஒரு ஐடியா. कौन सी रात की तेरे मुझे ग्रुप करने के अंदर இந்த முறை ட்ரிப் இல்ல காய வச்சு குச்சிக்க சரியா di benci sih di buntel sih ah di buntel buntel Orang kaya kaya tu manusia pun kaya. ஆமா ஷின்சா, இவ்வளவு அழுக்கான பொருட்களை தான் நம்ம இவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம தாத்தாவை யாராலும் வாங்காது. அசுத்தமான இடத்துல எப்படி வாழ முடியும்? சரி, நான் வேலையை முடிக்கிறேன். Hey, dari bis lah, biar bis. கண்டிப்பா முடிச்சிருவேன். Dari bis, kemana? Tuh separ. ஒரு வழியா தோற்றாச்சு. நன்றி சொல்றது முதல்ல வந்து உதவி செஞ்சதா நல்லா இருக்கும். கர்டன்ஸ் பழைய மாதிரி மாட்டி வச்சா அது காத்துல காஞ்சி போயிடும். அப்படியா? ஷின்சா, இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு ஆட்டணுமா? ஆனா இப்பதான் கட்டி போட்டோம். இதுக்கு மேல என்னால முடியாது. ஆனா வெளியில காய போட்டதுக்கு இது காயவே இல்லையே. உன்னால முடியும் ஷின்சா, கம்மான். என்னால முடியும். என்னால கண்டிப்பா முடியும். எங்க எல்லாத்தையும் மாட்ட முடியும். இது முடியலையே. வேலையை ஆரம்பிப்போமா? எவ்வளவு நேரமா இந்த வேலையை செய்யறேன்னு நானும் பாக்குறேன். சரி சரி, விளையாடுறது போதும். ஒரு மாற்றம் விடு. அந்த பூக்கை ஒழுங்கா பொறுத்து போட்டா ஈஸியா போட்டுடலாம். விளையாடாம வேலை எப்படி தானே விளையாடுறேன். என்னால முடியல. அப்படிதான் பொறுமையா முடியல. நான் விளையாடாம போட்டுட்டுமா? முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க.
நானே செஞ்சிருந்தா கூட எனக்கு இவ்வளவு பதில் சொல்லிருக்காங்க. அடேங்கப்பா, நம்ம வீட்டு பேரோட உண்மையான கதை இதானாம? நல்லா தோற்றதுக்கு அப்புறம் இப்பதான் பார்க்க புதுசு மாதிரி இருக்கு. அவன் ராமன் அழுதாங்களா? எப்படி அதை அழுதாங்க? சாப்பிடும்போது என் வாய் எப்படி அழுதாங்களோ அதே மாதிரிதான் இன்னமும் அழுதாங்க. என்ன வாயை கண்டு கடிச்சு விடு. நான் வந்துட்டேன். வாங்க ஹரி, கிச்சன்ல தான் இருக்கேன். ஜில்லுன்னு ஜூஸு. வாசனை மாத்திட்டீங்களா? அவன் சொல்றது சரிதான் ஹரி. இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி வந்ததுன்னு. இதே மாதிரி நீங்க மட்டும் அழகா இருக்கும். அதுக்கு பேசாம அந்த கழுத்து மறுபடியும் போட்டுக்கலாம். அம்மா, நீங்க வர வர போட்டு எனக்கு என்ன மாத்திட்டியா? என் புத்தி சத்தியத்தினால தான் சொல்லிட்டு சொல்லுவேன். கடவுளை விட்டு விளையாடிட்டு இருக்கோம். சரி சார், எந்த சுஷி வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருக்குமோ அதையே சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ ருசியாக சுஷிக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. மழை தடியில் விளையாடுறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா?